இப்போ ஒரு ஊரில் 2 பேர் செத்துட்டாங்க. பாடியை வாங்க மாட்டேன்னு தம்பிங்க பிரச்சனை பண்ணாங்க. நான் ஃபோனில் போனேன். நம்ம தம்பிங்க அதை லைவில் போட்டாங்க. ஸ்பீக்கர் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது லைவில் போட்டாங்க. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் எனக்கு எதிரான விமர்சனங்கள். நான் அந்த கூட்டத்தில் என்ன சொன்னேன்னா, ப்ராக்டிக்கலாக பேசணும். நான் சொன்னேன், யார் ஆட்சியில் இருந்தாலும் அதுதான் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். பாடியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்பில் எக்ஸ்டர்னல் இன்ஜூரிஸ், வெளிப்புற காயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அதை கொலை வழக்காக போலீஸால் மாற்றவே முடியாது. 174 CRPC போட்டு சந்தேக மரணம் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணி பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய முடிவுகளை வச்சு தான் காவல்துறையினரால் ஒரு வழக்கை தீர்மானகரமாக பதிவு செய்ய முடியும். இதுதான் பிராக்டிக்கல், நடைமுறை சாத்திய கூறு. அதை நான் சொன்னேன், தம்பி நீங்கள் இப்போ வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கீங்க, ரைட், முதல்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பாமல் நம்ம எதையுமே பேச முடியாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாம் சில கண்டிஷன் போடலாம். எங்களுக்கு வேண்டிய டாக்டர் உள்ளே இருக்கணும்னு கேட்கலாம், நாங்கள் உள்ளே இருக்கணும்னு கேட்கலாம், அதை வீடியோ பதிவு பண்ணுங்க. அது இப்போ மேண்டேட்ரி ஆயிடுச்சு. சந்தேகத்துக்குரிய சாவு எதுவாக இருந்தாலும் வீடியோ பதிவு பண்ணணும். இப்படித்தான் செயல்பட வேண்டும். இதை நாம் சொல்கிறோம். உடனே இவர் தாவேக்காவில் கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கிறதுனால இவர் போராட வேண்டாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறான். அப்படி கிடையாது. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்றவுடன் அது எவ்வளோ பெரிய டிபேட், எவ்வளோ பெரிய விவாதத்திற்கு உள்ளானது. இவரை ஏன் கூப்பிட்றீங்க, அவரை ஏன் கூப்பிட்றீங்க, திருமாவளவன் அதை தப்பு பண்ணிட்டார், இதை தப்பு பண்ணிட்டார், அவர் மாநில அரசுகிட்ட கோரிக்கை வைக்கல, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறார், ஆளுங்கட்சியான திமுகவையே கொண்டு மேடையில் உட்கார வைக்கிறார். எதையாவது பேசு, பேசிக்கொண்டே இரு. சிறுத்தைகளை பற்றி பேசு, சிறுத்தைகள் பேசும் அரசியலை பேசு, சிறுத்தைகள் முன்வைக்கும் கருத்தியலை உரையாடலுக்கு உட்படுத்து. டிபேட் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு என்ன பலன் என்பதல்ல, நான் பேசும் அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய வெற்றி, இந்த இயக்கத்தின் வெற்றி, சிறுத்தைகளின் வெற்றி, அம்பேத்கரின் அரசியலுக்கான வெற்றி. ஆகவே அம்பேத்கர் கனவு என்னன்னு கேட்டா, நீங்க தூங்கி எழுச்சி அம்பேத்கர் கனவு என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதுதான் என்று சொல்ல வேண்டும். கனவுன்னா தூங்கும்போது வர்றது தானே. அவர் தூங்கும்போது கண்ட கனவு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறவனு இருக்கிறான். இது மாதிரி அறிவுஜீவிகளும் இருக்கிறார்கள். தமிழீழம் எங்கள் கனவு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே அதை எப்படி கனவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கிளம்பிட்டான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னார். அப்படின்னா எந்த நேரம் தூங்கிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். 24 மணி நேரம் தூங்குங்க, கனவு காணலாம் என்றா பொருள்? உன்னுடைய லட்சியம் என்னவென்பதை நீ தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, எட்டுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு செயல் திட்டங்களை தீட்டு, தீவிரமாக ஈடுபாட்டுடன் செயலாற்று. இதுதான் அதற்கு பொருள்.